நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியே இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2024ல ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட ஆடிட்டி அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது டேனி அப்படின்ற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில வந்துட்டு இறந்து போயிருப்பா. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை வந்து கொண்டு போவாங்க. சரி, கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோனான டேசிக்கு வந்துட்டு பிறவிலேயே பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாது. இவங்களுடைய அக்கா தான் பார்த்தீங்கன்னா டேனி. ஸோ டேனி பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட் கூட பீஸ்ஃபுல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல இவங்க பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் வந்துட்டு இறந்து போறாங்க. இதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல சூப்பர் நேச்சுரல் கலந்த ஹாரர் த்ரில்லர் படமா தான் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. மெயினா வந்து நம்ம படத்தோட ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாது. ஸோ இவங்க இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்ற அந்த ஒரு டென்ஷன் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாமே சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. தென் இந்த பக்கம் டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாரருக்கு தேவையான பேக்ரவுண்ட் மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்விஸ்டோடு தான் முடிச்சிருப்பாங்க. ஃபைனலாக வந்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஹாரர் த்ரில்லர் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க.